மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆராதனை நீர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. வந்திர யாவருக்கும் ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனைகள் செய்திகள் ஆசீர்வாதமாயிருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கண்ணோக்கி பாரும், எல்லா தடைகளை நீக்கி போடும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்த ஆராதிக்க கூடி வர உதவி செய்யுங்க. முழு உள்ள முழு பலன் முழு ஆத்மாவோடு கூட உம்மில் அன்பு கூறமை சேவிக்க வந்திருக்கிற எங்களை ஆண்டவரே, முழு உள்ளத்தை தாங்க, ஒரு மனதை தாங்க, ஆவியோடும் ஆண்டவரை உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறதான பாக்கியத்தை சலாக்கியத்தை இந்த வேளையில் எங்களுக்கு தருவீராக. பயபக்தியோடு கூட உம்மை தேட, உம்மை நேசிக்க, உம்மை வாஞ்சிக்க ஆண்டவர் கிருபை தாரும். இந்த நல்ல ஆராதனை வேளையில் எங்களோடு கூட நீர் பேசும், இடைப்படும் எங்களுடைய ஆராதனை துதின் சத்தங்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் அப்பா நீர் ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆராதனை கீதங்கள் 722, கீதங்களும் கீர்த்தனைகளும் 488வது பாடலை பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 722, கீதங்களும் கீர்த்தனைகளும் 486வது பாடல். Oh, yeah,
ஜெபம் செய்வோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தை நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்கள் படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய் தகப்பனைய பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்திருக்க பிரவேசியாதையும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் செய்வோம். பொதுவான பாவரிக்கின் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வழி வளைந்து போனோம். நீங்கள் இறைத்தனி யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக நடந்தோம். முது பரிசுத்த கல்பிற்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தக்கவளை செய்து வந்தோம். எங்களுக்கு மனிதருக்கு அலி செய்த வாக்குத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். பாவத்து நிமித்தம் துக்கங்களை சீர்படுத்தும் மிக இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தி நீதியும் தெளிந்த பக்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்புள்ள அப்பத்தை எங்களுக்கு எங்கள் விரோதமாக நாங்கள் நடிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளை நேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவரே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்கள் சாயமல்ல பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். வசனம் யாரும் சொல்றீங்களா? வசனம் சொல்றது. இதோ சாத்தான் 18 வருஷமாக கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை
ஓய்வு நாளில் கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதால் என்றார். யோவான் லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் கட்டிலிருந்து அவுக்க வேண்டியது இல்லையா என்றார். லூக்கா 13:16. அடிமைத்தன அமைப்பிலிருந்து மாற்று உருவாக்குதல். இதோ சாத்தான் 18 வருஷமாக கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தை ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டியிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். லூக்கா 13:16. அடிமைத்தன அமைப்பை மாற்றுருவாக்குதல். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை இந்த ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் கட்டியிருந்த அழுத்திட வேண்டியதில்லையா என்றார். லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்தி விட வேண்டியதில்லையா என்றார். லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை இந்த ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவரை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். லூக்கா 13:16. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்கிறவர் இவ்வேளையில் எங்களோடு கூட பேசுவீராக. ஆவியானவர் இந்த நாட்களில் என்னை மறைத்து நீ வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகருக்கும் அடியனுக்கு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகளுக்கும் அங்கிருக்கும் பிரயோஜனமாயிருக்க ஆண்டு உதவி செய்வீராக. இந்த நாளில் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களில் எங்களை சுயத்தை வெறுத்த ஆண்டவருடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டறலும், எங்களோடு கூட பேசும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அமர்ந்து கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று சொல்லியிருக்கிற வசனத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. அடிமைத்தன அமைப்பை மாற்றுருவாக்குதல் என்கிறதான தலைப்பிலே இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே இன்னும் ஒரு வாரங்கள் இடையில் இருக்கிறது. அதன் பிற்பதாக ஒரு 2 வாரங்கள் என்ன செய்து இருக்கிறது. அதன் பிற்பதாக நாம் ஈஸ்டரை, புனித வெள்ளியை காண இருக்கிறோம். இந்த 2 நாட்களிலே நாம்
நம்மளை நாமளே சோதித்து பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்கும்படியான ஒரு காலகட்டங்கள் என்று என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடிமைத்தனங்கள் எப்படிப்பட்டதான அடிமைத்தனத்தில் நாம் இருக்கிறோம், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி நாம் மீண்டுமாக கர்த்தருடைய அடிமையாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருக்கு சொந்தமாக நாம் மீண்டும் எப்படி மாற்றப்படுகிறோம் என்பதை குறித்து இந்த நாட்களிலே ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு தெரிந்த ஒன்றுதான், நம்மளை மேற்கொள்ளுகிற காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்திற்கு நம்ம எப்படி இருக்கிறோம், அடிமையாக இருக்கிறோம். அதாவது கடன் பிரச்சனையிலே நாம் இருக்கிறோம் என்றால் கடன்காரர்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், அடிமையாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்போ எது நம்முடைய சுமையாக, எது நம்மளை மேற்கொள்ளுகிறது, நாம் அதை மேற்கொள்ள முடியாதபடி இருக்கிறோமோ அவைகளெல்லாம் அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அடிமைத்தனம் என்று பார்க்கிறோம். அதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். முதலாவது ஆதாம் கடவுளுக்கு என்ன செய்தான், அடிமையாக இருந்தான். கர்த்தருக்கு எப்படி இருந்தான், அடிமையாக இருந்தான். கர்த்தர் படைத்த படைப்பை எல்லாம் அவன்கிட்ட கொண்டு வந்து விட்டார். ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன செய்கிறான், பெயர் வைத்தான். அவன் என்ன பெயர் வைக்கிறானோ அதுதான் என்ன செஞ்சு பெயராக இருந்தது, இந்நாள் வரைக்கும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தான், கர்த்தரோடு கூட பேசி கொண்டிருந்தான், கர்த்தரோடு கூட உறவாடி கொண்டிருந்தவனாய் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தவனாக தான் கர்த்தருக்கு அடிமையாக ஆதாம் இருந்தான் என்று பார்க்கிறோம். பின்பதாக பிசாசுக்கு என்ன செய்தான், அடிமையானான். அவனுடைய வார்த்தை, அந்த வஞ்சகத்து நிமித்தமாக பிசாசுக்கு அடிமையானான் என்று பார்க்கிறோம். அதுக்கு பிற்பதாக என்ன நடந்தது, கடவுளோடு கூட ஐக்கியத்தையும் கடவுளுக்கு அடிமையாக இருப்பது என்ன செஞ்சிச்சு, முறிந்து போனது என்று பார்க்கிறோம். அநேக பயங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே உண்டானது என்று பார்க்கிறோம். முதலாவது நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஏன் ஆண்டவர் உலகத்தில் மனுஷனை உங்களையும் என்னையும் படைத்தார்? ஆதியாகமம் புஸ்தகத்தை நம்ம நோக்கி பார்த்தோம்னா, நீங்கள் பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆளுகை செய்யுங்கள், அரசாட்சி செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு பதவியை, ஒரு ராஜாங்கத்தை கர்த்தர் நம்மளுக்கு நிச்சயிறார். ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அதை இழந்து போனதான அந்த ஆதாம் பிற்பதாக அந்த ஏதேன் தோட்டத்துக்கு என்ன செய்ய முடியல, திரும்பி வர முடியலை அப்படின்னு பார்க்குறோம். அந்த செல்வத்தை, அந்த சுகத்தை அவன் அனுபவிக்க முடியாதபடிக்கு உலகத்தில் வேர்வை சிந்தி அடிமைப்பட்டவனாக, உலகத்திற்கு மாம்ச வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டவனாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு காலகட்டத்தில் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குள்ளும் ஒரே பாஷை இருந்தது, எல்லாரும் ஒன்றாக இருக்கிறாங்க. உடனே யோசித்தாங்க, நமக்குன்னு என்ன செய்வோம், ஒரு கோபுரத்தை கட்டுவோம், ஒரு பட்டணத்தை கட்டுவோம்னு சொல்லி பாபேல் அந்த கோபுரத்தை என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, வானத்தை எட்டுகிற அளவுக்கு கட்டணும்னு சொல்லி விரும்பி ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், மனுஷனுடைய சிந்தனையை பார்க்கிறார், அவன் செய்ய போகிற காரியத்தை பார்க்கிறார். யார் என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. இந்த கோபுரத்தை கட்டுறதை யார் என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது என்ற நினைவில் அவன் கட்டுகிறதை பார்த்தார். கர்த்தர் என்ன செய்தார், அவனுடைய பாஷைகளை தாறுமாறாக செய்தார் என்று பார்க்கிறோம். தாறுமாறாக செய்யும் பொழுது என்ன செஞ்சாங்க, எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய படைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு ஜனங்கள் என்ன செய்யணும், அடிமையாக இருக்க வேண்டும். பல காரியத்தில் பேசலாம், இல்லை நான் அவருடைய பிள்ளை தான் இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த நாட்களுடைய தலைப்பு அடிமைத்தன அமைப்பை மாற்றுருவாக்குதல். அப்போ பாவத்துக்கு அடிமை அல்ல, நாம் கர்த்தருக்கு இந்த நாட்களில் அடிமையாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினார். அவருடைய சித்தம் என்ன, நீங்கள் பூமியை பழுகி நிரப்புங்கள். இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கோட்டையை கட்டி அதுக்குள்ளே என்ன செய்யணும், வாழணும்னு விரும்பினாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார், பாசையை தாறுமாறாக்கினார், சிதறி போக பண்ணினார். தான் செய்கிறது தடைபடாது, தடைக்கிறதுக்கு யார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு சுய பலன் அவங்களுக்குள்ள இருந்ததை பார்த்தார். நான் ஒருவன் இருக்கிறேன், எனக்கு அடிமை நீங்கள் என்பதை உணர்த்தி காட்டுவதற்காக கர்த்தர் என்ன செய்தார், சிதறி போக பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் சிதறி போனார்கள், கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நாம் பாவம் செய்கிறோம் என்றால் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பிசாசுக்கு என்ன செய்கிறோம், அடிமையாகி விடுகிறோம். பிசாசுக்கு அடிமையானா என்ன அர்த்தம், நமக்கு வேதனை தான் உண்டாகும். ஒரு முறை என்ன செய்து தீயில தள்ளுகிறது, ஒரு முறை என்ன செய்து நெருப்புல தள்ளுகிறதுன்னு சொல்லி ஒரு சகோதரனை அவனுடைய தகப்பனார் ஆண்டவர்கிட்ட கூட்டி வந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அப்போ பிசாசுக்கு அடிமையாக இருந்தால் மனுஷனுக்கு என்னதுதான் உண்டு, வேதனை தான் உண்டு. தீயில நெருப்புல அநேகர் தற்கொலை கூட செய்து கொள்ளுகிறதான காரியம். யூதாஸ் காரியத்து காட்டி கொடுக்கும் பொழுது, ராபோஜனை எடுக்கும் பொழுது அவனுக்குள்ள பிசாசு என்ன செய்தானாம், புகுந்தான். இப்போ பிசாசு பிடித்த அந்த பிசாசுடைய வேதனையில் அவன் என்ன செஞ்சான், நாண்டு கொண்டு செத்தான் என்று பார்க்கும். அப்போ தற்கொலைக்கு நேராக வழி நடத்துகிறது. ஒரு வேதனை உண்டாக்குவது தான் பிசாசுக்கு அடிமையாக இருப்பதனுடைய அடிமைத்தனம். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறது என்ன செய்கிறது, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்ன செய்கிறது, பிரித்து விடுகிறது என்று பார்க்கிறோம். ஒரு மரண பயம், உலகத்தில் பயம்,
யோசித்து பாருங்க, ஆதாம் பாவம் செய்தான். பாவம் செய்யும்போது என்ன செஞ்சான்? ஆண்டவர் இயேசு கர்த்தர் வரும்பொழுது என்ன செஞ்சார்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்போ என்ன சொன்னார் வார்த்தை? நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். பயப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, கர்த்தர் அவர் முகத்தை பார்க்க வெட்கப்படுகிறதான ஒரு வாழ்க்கை தான் பாவத்தினால் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அப்போ பாவம் இப்படிப்பட்ட கொடுமையான அடிமைத்தனம் என்று பார்க்கிறோம். மனுஷருக்கு அடிமைத்தனம், அந்த நாட்களிலே மனுஷருக்கு அடிமைத்தனம் இருந்தது. மனுஷர்கள் அடிமையாய் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கொடுமையாக வழி நடத்தினாங்க, அடித்தாங்க. அவங்களுடைய கடன் பிரச்சனையினால் அப்படி இருக்கும் பொழுது என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய மனைவிகளை கூட என்ன செஞ்சாங்களாம்? அடிமையாக எடுத்துக்கொண்டார்கள். பிள்ளைகளை கூட என்ன செஞ்சார்கள்? எடுத்துக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட கொடுமையான பழைய ஏற்பாட்டு காலம் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்போ மனுஷ அடிமைத்தனம் கண்ணியை என்ன செய்கிறது? உருவாக்குகிறது என்று பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் எல்லாம் இருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேலர்கள் எகிப்தியருக்கு எப்படி இருந்தாங்க? அடிமைகளாக இருந்தார்கள். எத்தனை வருஷம் அடிமையாக இருந்தார்கள்? 400 வருஷம் அப்படின்னு பார்க்குறோம். 400 வருஷம் நீங்கள் என்ன செய்வீங்க? அடிமையாக இருப்பீங்க. அதன் பிற்பதாக அங்கே இருக்கிற பொன்னோடு பொருளோடு கூட நான் சுதந்திரிக்க கொடுத்திருக்கிற கானான் தேசத்துக்குள்ளே உங்களை நான் என்ன செய்வேன்? வழி நடத்துவேன் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார்? வாக்கு கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம். யாத்திராகும் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கடைசியில் அடிமைத்தனத்தின் முடிவில் கர்த்தரை நோக்கி என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? முறையிட செஞ்சாங்க, முறையிட்டாங்க, வேண்டுதல் செய்தாங்க, பெருமூச்சு விட்டாங்க. கர்த்தர் அவருடைய பெருமூச்சை கேட்டார். ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு வாக்களின அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்து என்ன செய்தார்? அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசியை, மோசே என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் 24, 23, 24, 25 வாசிங்க. யாத்திராகம் 2, 23, 24, 25. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அவர்களை நினைத்திருந்தார். ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அந்த புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை என்ன செய்தார்? கேட்டார் என்று பார்க்கிறோம். 400 வருஷம் குறிப்பிட்டு கொடுத்தார். இந்த 400 வருஷம் அடிமைத்தனம் அவர்களுக்கு கொடுமையாக இருந்தது என்று என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அந்த நாட்களிலே எகிப்தில் அவங்க எப்படி செஞ்சாங்க? ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் அடிமையாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே மனுஷனாய் பிறந்த எல்லாரும் ஒரு சுதந்திரமாக, ஒரு சுய நம்பிக்கையில், ஒரு சுய மரியாதையில் சமூகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் எல்லா மனிதருடைய விருப்பம். யாராவது ஒரு மனுஷனுக்கு அடிமையாக இருக்கணும். எதுக்காக அடிமையாக இருக்கணும் விரும்புவோமா? ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? விரும்ப மாட்டோம். இந்த நாட்களிலே அநேக அடிமைத்தனங்கள் அந்த காலத்தில் இருந்தது என்று பார்க்கிறோம். மேல் மக்கள், கீழ் மக்கள் என்று சொல்லி பிரித்து வைக்கிறதான பணத்தின் அடிப்படையிலே, பொருளாதாரத்தின் அடிப்படையிலே, வேலைகளின் அடிப்படையிலே பிரித்து வைத்த காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற வேதவசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனனும் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் வேதவசனத்தை அந்த நாட்களில் குறிப்பிட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அந்த அப்படிப்பட்ட பிரிவினைகளை ஆண்டவர் என்ன செய்யல? இந்த நாட்களிலே விரும்பவில்லை என்று பார்க்கிறோம். அப்படி மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிற அந்த மனுஷர்கள் கடவுளை விட்டு தூரம் போகிறதுனால தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகிறது என்று பார்க்கிறோம். நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, மோசேயுடைய காலத்தில் மோசே ஆண்டவர் தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். அதுக்கப்புறம் யோசுவாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அதுக்கப்புறம் கானானுக்கு நேராக வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நியாயாதிபதிகளின் காலத்தில் நடந்த காரியம் என்ன? ஒரு சுழற்சி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு சுழற்சியாக இருந்தது. அதாவது பாவம் செய்தார்கள், ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரு ராஜாவை உண்டாக்கினார். அந்த ராஜா மூலமாக அல்லது ஒரு நியாயாதிபதி மூலமாக அல்லது ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு விடுதலையை கொடுத்தார். தேசத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்தார். திரும்பவும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? பாவம் செய்ய ஆரம்பித்தாங்க. மீண்டும் ஏதாவது ஒரு ராஜா கையில் அடிமையாக தேசத்தை என்ன செய்தார்? ஒப்பு கொடுப்பார். மீண்டும் என்ன செய்வாங்க? கர்த்தரை நோக்கி முறையிடுவாங்க. இதே ஒரு சுழற்சி என்ன செஞ்சு சுழன்று கொண்டே இருந்தது. நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் எப்தாவை உருவாக்கினார்.
பாராக்கை பயன்படுத்தினார், கிதியோனை பயன்படுத்தினார், சிம்சோனை ஏற்படுத்தினார். கடைசியில் அப்புறம் சாமுவேலை என்ன செய்தார்? ஒரு தீர்க்கதரிசியாய் உண்டாக்கினார். ராஜா வேண்டும் என்று கேட்டாங்க, சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் தாவீதுக்கு அப்புறம் என்னது? சாலமோனுடைய கோத்திரம் என்ன செஞ்சு ரெண்டா பிரிந்து போனது, உடைந்து போனது என்று பார்க்கிறோம். அநேக ராஜாக்கள் தேசத்திலே உண்டானார்கள் என்று பார்க்கிறோம். என்ன காரியம் என்றால் கர்த்தருக்கு அடிமையாகாத காரியம். கர்த்தரை நோக்கி முறையிட்டு சமாதானத்தை பெற்றுக்கொண்டவுடனே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவுடனே கர்த்தரை விட்டு என்ன செஞ்சுறாங்க? விலகி போயிடுறாங்க. அடிமைத்தனத்தில் மீண்டும் பாவத்திற்கு அடிமையாக மாறிவிடுகிற சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். பாவம் மிகவும் கொடூரமானது என்று பார்க்கிறோம். கர்த்தரை விட்டு நம்ம பிரிஞ்சோன்னா, கர்த்தரை மறந்து போனோம்னா நம்மளை பாதுகாக்க மறந்து விடுகிறார். அல்லேலூயா. நம்மளை தப்புவிக்க அவர் என்ன செய்கிறார்? மறந்து விடுகிறார் என்பதை காட்டிலும் பிசாசுடைய கையில் நம்மளை என்ன செஞ்சுக்கிறோம்? போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். பாவத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா ஏசாயா 1:18 வசனத்தில் நீங்கள் வாசிங்க. பாவம் எப்படிப்பட்டதாம்? ஒரு சிவப்பு நிறமானது. வாசிங்க, ஏசாயா 1:18. சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மை, அவர்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது பாவம் சிவப்புக்கு ஒரு அடையாளமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறோம், அப்படி தானே? அந்த கம்பளங்கள்லாம் விரிக்கும்போது ரெட் கலரை முன்னாடி ஸ்டேஜிலலாம் எங்கேயும் போட்டிருக்காங்க. ஸ்டேஜில் போடுறத விரும்புவாங்க. ஏன்னா அது ஒரு பளபளப்பான ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று, பளிச்சுன்னு காட்டக்கூடியதான ஒன்று அப்படின்னு பார்க்குறோம். சிவப்பு. அப்போது நம்முடைய இச்சைகள், பாவம் செய்யக்கூடிய தூண்டுகிற இச்சைகள் எல்லாம் எப்படி தான் இருக்கிறது? பளபளப்பாக, இச்சிக்கப்படத்தக்கதாக, விரும்பப்படத்தக்கதாக, எல்லாரும் வியப்படத்தக்கதான ஒரு காரியம்தான் சிவப்பு என்று பார்க்கிறோம். ஒரு தேசத்தில் அவங்க செய்கிற காரியம் என்னென்னா, ஓனாய் நரிகளை பிடிப்பாங்களாம். நரிகளை பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்களாம்? ஒரு கூர்மையான கத்தியை என்ன செய்வாங்களாம்? பயன்படுத்தி அதில் இரத்தத்தை தோய்த்து பனியில் வச்சுருவாங்களாம். அது பனி மூடும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்வாங்களாம்? அதில் இரத்தத்தை தோய்த்து அப்படி வச்சு, அது பார்க்குறதுக்கு நல்ல என்ன செய்யும்? பளபளப்பாக இருக்கிறத ஓனாய் பார்க்கும் பொழுது அந்த இரத்தத்தை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சுமா? அதை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்குமா. அப்படி சாப்பிட உள்ளே இருக்கிற கத்தி அதுக்கு என்ன செய்யாது? தெரியாது. கடைசியில் அதனுடைய நாக்கு என்ன செஞ்சிருமா? அறுத்துருமா. அந்த நாக்கு அறுத்த பின்பதாக அதோடைய ரத்தம் அதில் வடியுமா. ஆனால் அதோடைய ரத்தம் வடிதுன்னு தெரியாமல் அந்த ரத்தத்தையே அது என்ன செய்யுமா? சாப்பிடுமா. அந்த ஆசையில், அந்த ரத்தத்தை குடிக்கிற ஆசையில் அது ரத்தத்தை அது சாப்பிட்டு நாக்கு அறுபட்டு கடைசியில் என்ன செஞ்சிருமா? மரித்து போய்விடும். அதுக்கப்புறம் அந்த ஓனா என்ன செஞ்சுவாங்க? பிடிச்சிக்கிருவாங்கன்னு பார்க்குறோம். அதே போல தான் பாவம் எப்படிப்பட்டது? கொடூரமானது. நாம் செய்கிற பாவம் எப்படிப்பட்டது? அறுக்கத்தக்கது, இரத்தத்தை உண்டாக்கத்தக்கது. நாம் செய்கிறது என்னது என்று அறியாமல், உணர்வில்லாமல் ஆக்கக்கூடியது தான் அந்த சிவப்பு நிறத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன செய்வாராம் ஆண்டவர்? பஞ்சை போல, பனியை போல வெண்மையாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாவம் நம்மளை என்ன செய்கிறது? ஏமாற்றுகிறது. அந்த ஏமாற்றத்துக்குள்ள நாம் அமிழ்ந்து போனோம் என்றால் அது நம்ம என்ன செய்யுது? மரணத்தை உண்டாக்கும் என்று பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, ஆகானுடைய காரியத்தை பாருங்க. அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வர்றாங்க. அந்த இடத்திலிருந்து எந்த ஒரு பொருளையும் என்ன செய்யக்கூடாது? பொன்னையோ வெள்ளியோ எதையும் என்ன செய்யக்கூடாது? இச்சித்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோசுவா கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் இவன் செய்த காரியம் என்ன? அந்த பொன்னை, வெள்ளியை, அந்த வஸ்திரங்களை என்ன செஞ்சான்? இச்சைத்து என்ன செய்தான்? எடுத்துக்கொண்டான். எடுத்து வீட்டில் என்ன செஞ்சிட்டான்? மறைத்து வைத்து கொண்டான். இச்சையானது சிவப்பு நிறமாய் அது காணுகிறதுக்கு அது எப்படி இருந்துச்சு? யார் பார்க்க போறா? யாருக்கு இது தெரிய போகுதுன்னு சொல்லி அதை எடுத்துக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அந்த போர்லேயே அவனுக்கு என்ன செஞ்சிச்சு? அவன் நிமித்தமாக ஒரு கலகம் உண்டானது என்று பார்க்கிறோம். 26-38 பேர் என்ன செஞ்சாங்க? மரித்து போனார்கள் என்று வேதவசனத்தில் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனத்தில் பார்த்தோம்னா, அனனியா சப்பீராளுடைய காரியம். எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பொருட்களை எல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலனுடைய பாதத்தில் வைத்தாங்க. இவங்களும் பொருட்களை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலனுடைய பாதத்தில் வைத்தாங்க. ஆனால் வீட்டில் கொஞ்சம் பொருட்களை என்ன செஞ்சாங்க? வஞ்சித்து வைத்திருந்தார்கள். அப்போது பேதுரு சொல்லுகிறதான காரியத்தை நம்ம வாசித்து பார்த்தோன்னா, அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் ஆவியை சோதிக்கிறதற்கு இவங்க 2 பேருமே, கணவன் மனைவி 2 பேரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒருமனப்பட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். 5ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் நீங்கள் பாருங்க, வாசிங்க.
தேவனிடத்தில் நீ என்ன செஞ்ச? பொய் சொன்னாய். அப்போ கர்த்தர் இதை என்ன செஞ்சிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். நீ செய்த குற்றம் கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதாக என்ன செஞ்சது? இருந்தது என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பிசாசானவன் ஆண்டவரை சோதிக்க வரும்பொழுது எப்படி சோதித்தான்? மகிமையை காண்பித்தான், அப்படித்தானே? இப்போ ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்ய வேண்டாம்? பரீட்சை பார்க்க வேண்டாம். தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லிடாதபடி என்ன செய்வார்? காத்து கொள்வார். மேலே இருந்து கீழே குதின்னு சொன்ன உடனே நீ உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்போ அவரை பரீட்சை பார்க்கிறது கர்த்தருக்கு அடிமை. பிசாசுக்கு நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு அடிமை இல்லாமல் பிசாசுக்கு அடிமையாக மாறிவிடுகிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது செய்த பாவம் எல்லாருக்கும் தெரியும். பத்சேபாலோடு கூட பாவம் செய்தான். எருசலேமில் இருந்து விட்டான். அவன் யுத்தத்திற்கு போகவில்லை. அவன் பத்சேபால் என்ன செஞ்சான்? பாவம் செய்தான். ரகசியமாக என்ன செய்தான் என்று பார்க்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வெளியரங்கமாகாத மறைபொருளும் இல்லை. வாசித்துருங்க, லூக்கா 8:17 வாசிங்க. வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, மறைபொருளும் இல்லை என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே இந்த ரகசியம் என்று சொல்லத்தக்க எதுவுமே இல்லை. கர்த்தருடைய காரியத்திற்கு முன்பதாக எல்லாம் எப்படி இருக்கிறது? அந்தகாரமாய் வெளிப்பிரகாரமாக இருந்தது என்று சொல்லி என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஏன் ஆண்டவரே இது யாருமே பார்க்கல? அப்படி அல்ல, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை தாவீது பின்பதாக உணர்ந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். கேயாசியுடைய காரியத்தை யோசித்து பாருங்க. போன வாரத்தில் நாகமானை குறித்து பார்த்தோம், அப்படி தானே? கேயாசி செய்த காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, எலிசாட்ட சொன்ன காரியம், எந்த பொருளும் என்ன செய்ய வேண்டாம்? வாங்க வேண்டாம், அவன் அப்படியே திருப்பி அனுப்பு. ஆனால் கேயாசி என்ன செஞ்சான்? பின்னாடி ஓடுகிறான். ஓடி பொன்னையும் வாங்கிட்டு வாரான், வஸ்திரங்களையும் என்ன செஞ்சுட்டு வாரான்? வாங்கிட்டு வாரான். அப்படி வாங்கிட்டு வரும் பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26 வசனத்தில், என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? ஹல்லேலூயா. அப்போ எலிசா அது ஒரு தீர்க்கதரிசி, அவனுடைய மனம் அவனோடு கூட போனதை நீ அறியலையா? நீ உணரலையா? அப்படின்னு சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. அப்போ வாசிங்க. எலிசாவுடைய காரியம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாளிலே கர்த்தருடைய வருகை என்ன செஞ்சிருக்கிறான்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வருகை வருகிறது எதிர்பார்க்கிறது இரண்டாவது காரியமாக இருந்தாலும், நாம் இந்த உலகத்தை விட்டு போவது எப்படி தான் இருக்கும்? முதலாவது காரியமாக இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த உணர்வோடு கூட இந்த நாட்களிலே வாழ பிரயாசப்பட வேண்டும். கேஎஸ்சிக்கு சொல்லுகிற காரியம், இந்த காலத்தில் பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதுக்கு இது காலமா? யோவான் ஸ்நானக தான் பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு. அவருடைய உடை எப்படி இருந்தது? தோல் உடையாக இருந்தது. வஸ்திரம் அப்படி காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் தான் என்ன செஞ்சார்? சாப்பிட்டார். ஒரு ஏழ்மையான ஒரு காலம் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானகன் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய பிரசங்கம் எப்படி இருந்தது? ஆயத்தமாகுங்க, கர்த்தருடைய வருகை என்ன செய்யிருக்கு? சமீபமாக இருக்குது, மனம் திரும்புங்க. அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டு காலம். அப்போவுமே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த பணத்தை வாங்குறதற்கும் வஸ்திரங்களை ஒலிவ தோப்புகளை திராட்சை தோட்டங்களை ஆடு மாடு எல்லாம் வாங்குறதற்கும் இது காலமா? ஹல்லேலூயா. அப்போ அந்நாட்களிலே அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கர்த்தருடைய வருகைக்காக கர்த்தருடைய சமூகத்துக்கு போவதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். பூமிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்தவராக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் இந்த நாட்களிலே லெந்து காலங்களில் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகையை நாம் இந்த நாட்களிலே ஆயத்தமுள்ளவர்களாக, அல்லது நாம் அவருடைய வருகைக்கு அவருடைய முன்பதாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்றால் உலக ஆசைகள் எல்லாவற்றையும் வெறுத்தவர்களாக, இப்படிப்பட்டவர்களாக, இந்த வேத பண்டிதர்கள் போல நம்முடைய மனமுடையவர்களாக காணப்பட அந்த நாட்கள் நாம் உணர்வுள்ள ஆவியை கர்த்தரிடம் கேட்க நாம் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து கொண்டு போக மட்டும் உணர்வே இல்லாமல் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. கர்த்தருடைய வருகை, ஆஹா, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், இன்னும் திருமணமாகாத ஒருவர், நிறைய பேசுவோம், இப்போ அதிகமாக பேசுறது இல்லை. சொன்ன காரியம், எப்போ ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, எம்டி ஜெகனுடைய வார்த்தைகளெல்லாம் கேளுன்னொன்னே எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா. என்ன அப்படிங்கும்போது
இன்னும் திருமணம் ஆகலை, இன்னும் நான் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு, இன்னும் பிள்ளைகளை பெற்க வேண்டியிருக்கு, இன்னும் எவ்வளவோ ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். அவர் சொல்கிறது அதெல்லாம் இப்போ ஜனங்கள் விரும்புகிற காரியம். இப்போ ஜனங்கள் விரும்புகிறதுக்கு ஏற்ற சத்தியத்தை போதிக்கணும், ஒரு வியப்பை உண்டாக்கணும்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. நீயும் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நினச்சி தான் சொன்ன காரியத்தை பார்க்குறோம். இன்னும் நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. இன்னும் வயசு 60 வயசில் இறந்து போகிறவர் 100-150 வயசு வரைக்கும் அவர் நினச்சிருப்பார், பெரிய லிஸ்ட் நினச்சிருப்பார், போட்டிருப்பார். அப்படி போட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம்னா உண்மையிலே கர்த்தருடைய வருகை எதிர்பார்க்கவும் மாட்டோம். கர்த்தருடைய வருகை அந்த நாட்களில் நம்ம என்ன செய்வோம், உணர்வில்லாத ஒரு ஜென்மமாக தான் நம்ம என்ன செய்வோம், காணப்படுவோம் என்று பார்க்கிறோம். அப்படியல்ல, இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகை நாம் எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறவராக இருக்கிறார். அதாவது பாவம் பளபளப்பானதுதான், ஆனால் நாம் பாவம் நம்மளை என்ன செய்கிறது, ஏமாற்றுகிறது என்று பார்க்கிறோம். காலத்தை உணரச் செய்யாது, சமயத்தை உணரச் செய்யாது, அது நரகத்துக்கு நேராக கொண்டு போய்விடும் என்று பார்க்கிறோம். பிசாசு என்ன செய்வான், எதிர்காலத்தை காட்டுவான், நம்முடைய தேவைகளை காட்டுவான், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை காட்டுவான். அப்படியே காட்டி கர்த்தருக்கு நேரம் செலவிடுவதையும், கர்த்தருக்கு காத்திருப்பதிலையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் மாற்றி அவன் என்ன செய்வான், திசை திருப்பி கொண்டு போகிறது தான் சிவப்புக்கு அடையாளம், ஒரு பளபளப்பான தோற்றத்திற்கு அடையாளம். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மளை விடுதலையாகுவோம். கர்த்தருக்கு நம்மளை சுயத்தை வெறுத்து நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பாவத்தை குறித்து சொல்லியிருக்கிற ஒரு வசனம், பாவம் என்ன செய்யுமாம், ஒருவனை பிடித்து கொள்ளும் சொல்லியிருக்குது, ஒருவனை தொடரும் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு கயிறுக்கு அடையாளமாக நம்மளை கட்டி வைக்கிறது என்று சொல்லியிருக்கிறதை வசனத்தை பார்க்கிறோம். வாசிங்க நீதிமொழிகள் 5:22. தன் பாவ கயிறுகளால் என்ன செய்வான், கட்டப்படுவான். யோசித்து பாருங்க, 2 கையையும் கட்டிட்டானா என்ன செய்ய முடியாது, அவனால் சாப்பிட முடியாது, அவன் வேலையை என்ன செய்ய முடியாது, அவனால் செய்ய முடியாது, பிறருக்கு என்ன செய்ய முடியாது, பிரயோஜனமாக இருக்க முடியாது. கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று பார்க்கிறோம். பிசாசானவன் எரிச்சலை கொண்டு வந்து பிறர் மீது பல கோபங்களை உண்டாக்கி 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 நம்முடைய ஆத்மாவை என்ன செஞ்சிருவா, கட்டி வச்சிருவா. கட்டி வச்சுட்டு என்ன செய்ய முடியாது, ஆண்டவரை துதிக்க முடியாது, ஆண்டவர்கிட்ட விடுதலையாக பேச முடியாது. முறையிடுதல் தான் நமக்குள்ள என்ன செய்யும் இருக்கும். இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க, அது எல்லாத்தையும் மறந்து நம்ம இந்த நாட்களில் என்ன செய்யணும், ஒரு விடுதலையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க, எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லி கர்த்தரை விடுதலையாக, ஆத்தும கட்டு இல்லாமல் கர்த்தரை துதித்து புகழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகாசை ஆண்டவர் சிம்ரி என்ன செய்தான், 7 நாட்களிலே அவன் கொலை செய்து என்ன செய்தான் என்றால் அந்த ராஜ பதவியை எடுத்துக்கொண்டான். கடைசியில் 7 நாட்கள் தான் எந்த இடத்துல கொலை செய்தானோ அதே இடத்துல சிம்ரி மரித்து போனான் என்று பார்க்கிறோம். அப்போ பாவம் என்ன செய்கிறது, பிடித்து கொள்ளுகிறது, தொடர்ந்து வருகிறது என்று பார்க்கிறோம். அது கட்டி வைத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன செய்வேன், விசாரிக்கிறவராய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆனால் பிசாசு அந்த வசனத்தை வைத்து அநேகரை கட்டி வைத்திருக்கிறவனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஒரு ஜாடி தாவரம்னு ஒரு தாவரம் இருக்குதான். இந்த தாவரத்தில் வந்து அநேக நிறைய தேன் இருக்குமா, அதில் தேனீக்கள் வந்து என்ன செய்யுமா, தேன் எடுக்க வருமா. அதிகமான அந்த தேனை குடித்த அந்த தேனி வந்து ஈக்கள் வந்து வெளியே போகிறதுக்கு அதுக்கு விருப்பமே இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு சில பூக்களில் ஏதோ ஒரு சின்ன ட்ராப் அளவு இருக்கும், அதை எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் அதில் இருக்கிற தேன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தேன் ருசியில் அது சாப்பிட்டு அதிலே என்ன செய்யுமா, இருக்குமா. அநேக ஈக்கள் வந்த உடனே இந்த தாவரம் என்ன பண்ணுமா, அது எல்லாத்தையும் அப்படி என்ன செய்யுமா, மூடிக்கிடுமா. கயிறு போல் என்ன செய்யும், கட்டிடும், அப்படி மூடிக்கிடுமா. அதை உணவாக என்ன செய்யும், மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த நாட்களிலே பாவம் என்பது ஒரு கயிறு போல கட்டுகிறதான ஒரு காரியம். சிம்சோனுடைய காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். சிம்சோனை ஆண்டவர் என்ன செஞ்சார், நசரேய விரதத்தை கொடுத்திருந்தார். பொய் சொல்லுகிறவனாக இருந்தான், விபச்சாரம் செய்கிறவனாக என்ன செய்தான், இருந்தான். கர்த்தர் இதையெல்லாம் அருவருத்திருந்தார். ஒரு நசரேய விரதம் இருக்கிறவன், கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய், பெலிஸ்தர் கையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பலமுள்ளவன் சிம்சோனாய் என்ன செஞ்சான், இருந்தான் என்று பார்க்கிறோம். அவனை எத்தனையோ கயிறுகளை வச்சு கட்டி பார்த்தாங்க. ஆனால் என்ன செஞ்சான், அந்த கட்டுகளெல்லாம் அறுத்துட்டு வெளியில் வந்துட்டான். ஆனால் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கீழ்ப்படியலை. அந்த விபச்சார ஸ்திரீட்ட மயங்கி என்ன செஞ்சிட்டான், என் தலைமயிரை சிறைச்சிங்கன்னா நான் என்ன செஞ்சிருவேன், என் பலனெல்லாம் போயிரும் சொல்லி அந்த கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினான். பாருங்க, அந்த காரியம் நடந்ததுனால அவன் கயிறுகளால் என்ன செய்யப்பட்டான், கட்டப்பட்டான் என்று பார்க்கிறோம். அந்த கட்டு, அது பாவக்கட்டு, அதிலிருந்து என்ன செய்ய முடியல, விடுதலையாக முடியல.
கண் குருடாகப்பட்டான், மாவரைத்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அநேகருக்கு வேடிக்கை காட்டுகிற ஒரு நபராக மாற்றப்பட்டான் என்று பார்க்கிறோம். கடைசியில் அவன் மனம் திரும்பினான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனும் அவர்களோடு கூட என்ன செஞ்சான்? மரித்து போனான் என்று பார்க்கிறோம். அப்போ பாவ கயிறு, அந்த கயிறு என்ன செஞ்சிருது? மரணத்துக்குள்ளாக அவனை கொண்டு போய் விடுகிறது என்று பார்க்கிறோம். அவனை அது கட்டி வைத்து வேடிக்கை காட்டும்படியாக செய்தது என்று பார்க்கிறோம். சிம்சோன் செய்த பாவம் எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? ஒரு சமரச பாவம். யோசித்து பாருங்க. விபச்சார ஸ்திரீ ஆசைப்பட்டிருந்தான், அந்த பெண்ணுக்காக என்ன பண்ணிட்டான்? பாவம் செஞ்சிட்டான். அந்த காரியத்தை என்ன செஞ்சிட்டான்? கர்த்தருடைய காரியத்தை வெளிப்படுத்திட்டான் பாருங்க. ரெபேக்காளுடைய காரியத்தை யோசித்து பாருங்க. என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக பொய் சொல்ல வச்சுட்டா. என்ன பொய் சொல்ல வச்சா? நான் ஏசாதான், நான் மூத்தவன் தான், என் சின்னவன் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். மூத்தவன் அந்நிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிட்டான். அந்த ஸ்திரீகள் நிமித்தமாக எனக்கு என்ன உண்டாச்சு? இது கேடு உண்டாகுது. மூத்த மருமக்கமார் மூலமாக எனக்கு என்னது? பிரச்சனை உண்டாகுது. அப்போ யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு யோசித்து யாக்கோபை என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? ஈசா கிட்ட போய் பொய் சொல்லும்படியாக, நான் தான் ஏசா, நான் தான் மூத்தவன் அப்படின்னு சொல்லும்படியாக செய்த காரியம் எப்படி? மகன் மீது உள்ள அன்பினால அப்படின்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா. தாவீது செய்த காரியமும் அப்படிதான், ஆதாம் செய்த காரியமும் அப்படிதான். நீ யோசித்து பாருங்க. ஏவாள் கொண்டு வந்து இதை புசி. ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த கனியை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம். இவன் யோசித்திருப்பான், ஒருவேளை இதை புசிக்க கூடாதுமான்னு சொல்லியும் செஞ்சிருப்பான். அப்படி தானே? அது எப்படியோ நமக்கு தெரியாது. ஒருவேளை சொல்லியிருப்பான், ஆண்டவர் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். இல்லை, நீங்கள் புசித்து பாருங்க, நான் சாப்பிட்டுட்டேன், எனக்காகவாது சாப்பிடுங்க அப்படி கூட சொல்லியிருக்கலாம். அப்படி தானே? அப்போ மனைவி நிமித்தமாக அவன் என்ன செஞ்சான்? ஒரு சமரச பாவத்திற்காக அவன் என்ன செஞ்சான்? கர்த்தருடைய கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். இதே போல் இன்னொரு காரியம் சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, எசேபேலுடைய காரியத்தை யோசித்து பாருங்க. ஆகாப் கர்த்தருக்கு பயந்தவனாக தான் இருந்தான். எலியாவு மேலே கோபம் உள்ளவனாக இருந்தாலும், நாபோத் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கிடணும்னு ஆசைப்பட்டாலும் அவன் என்ன செஞ்சான்? எடுத்துக்கிடலை. வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சிட்டான்? கவலைப்பட்டு துக்கப்பட்டு படுத்திருந்தான். அந்த ஸ்திரீ போகிறாங்க, அவங்க மனைவி போகிறாங்க, ஏன் கவலையாக இருக்கிறீங்க, ஏன் உன் முகம் வாடலாக இருக்குது? அப்போ அவன் சொன்ன காரியம், இப்படி தோட்டத்தை கேட்டேன், திராட்சை தோட்டத்தை அவன் என்ன செய்யலை, தரலை. உடனே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? நீர் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். புருஷனுக்காக செய்த பாவம் என்ன? கொலை செய்கிறதான ஒரு பாவம். அவனுடைய முத்திரையை வாங்கி எழுதி பொய் சாட்சிகள் நிமித்து அவனை கொலை செய்து நாபோத் திராட்சை தோட்டம் என்ன செஞ்சாங்க? எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த புருஷனுக்காக இவங்கள் செய்ததான பெரிய பாவம் ஒரு கொடூரமான கொலை குற்றத்திற்கு அடையாளமாக இருந்தது என்று பார்க்கிறோம். எசபேல் சிம்சோன் செய்த பாவம் கயிறு போல அது கட்டப்பட்டது. முடிவு வெளிவர முடியாது, தப்பிக்க முடியாத ஒரு பாவம் என்று பார்க்கிறோம். அது அழிவை உண்டாக்கினது எசபேலுக்கு. ஆனால் சிம்சோனுக்கு என்ன செஞ்சிச்சு? ரட்சிப்பை கொடுத்தது. ஆனாலும் அவன் அவர்களோடு கூட அழிந்து போனான் என்று சொல்லியிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். இன்னொரு ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போம். சங்கீதம் 40வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, பாவத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, உளையான சேறு என்று பார்க்கிறோம். உங்களை என்னை ஆண்டவர் எப்படி எடுத்திருக்கிறார்? உளையான சேற்றிலிருந்து என்ன செஞ்சிருக்கிறாராம்? தூக்கி எடுத்திருக்கிறார். உளையான சேறு. அந்த சேருன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், அப்படி தானே? இந்த சேற்று எவ்வளோ ஆழம் இருக்குதோ தெரியல, காலை வச்சா உள்ளே எவ்வளோ ஆழம் போகுதோ தெரியல. அப்போ உள்ளேயே ஒருவேளை முங்கிருமோ தெரியல. ஆனால் அது சேருன்னு தெரிஞ்சும் கால் வச்சா என்ன ஆகும்? உள்ளே போயிடும். அப்படி தானே? தூக்கி விடுறதுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. அப்படி தான் பாவம் எப்படிப்பட்டதாம்? உளையான சேறு போன்றது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அமிழ்த்தி முழுவதும் என்ன செஞ்சிருமா? அமிழ்த்து விடும் என்று பார்க்கிறோம். ஒருவேளை சேற்றில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா காப்பாற்றுங்கன்னு சொல்லி இப்படி கை காட்டுவோமா? அல்ல ஸ்டைலாக காட்டுவோமா? என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க இப்படி காட்டும். அப்படி தானே? போட்டு கையை போட்டு என்ன செய்வோம்? ஆட்டிகிட்டு இருப்போம். அப்போ அந்த சேத்திலிருந்து வெளியில் வரணும்னா ஆண்டவர் எப்படி துதிக்கணும்? கரங்களை உயர்த்தி. அந்த சமயத்தில் எப்படி நம்ம காப்பாற்றுங்கன்னு சொல்லி மனுஷனுடைய உதவி நாடுவோமோ, அதே உதவியை அதே சூழ்நிலையில் நம்ம கர்த்தரை நோக்கி ஆராதித்து, ஆண்டவரே என் கரத்தை பிடிச்சிக்கோங்கப்பா, இந்த பாவத்திலிருந்து தூக்குங்கப்பான்னு சொல்லி நம்ம முறையிட்டு கதரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல இருந்து தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. தாவீது செய்த காரியமும் அப்படிதான். 51வது சங்கீதத்தில் என் தாய் என்ன செஞ்சா? பாவத்தில் கற்பந்தரித்தால். அப்படி புலம்புகிறதை முறையிடுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ கோபாக்கினை அதை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய்கிறோம்? வாசிக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த சாக்கடை தண்ணிகள் அந்த டிராப்ஸ் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுச்சான். எல்லாரும் இந்த பனியை என்ன செய்கிறாங்க? ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து யூடியூப்லாம் போடுறாங்க. ஆனால் என்ன யாருமே என்ன செய்கிறதில்ல? ஃபோட்டோ எடுக்கிறதில்ல, பக்கத்திலே வர்றதில்ல, காரி துப்புறாங்க, நாறுதுன்னு நினச்சிருந்தாங்க, ஓடிடுதாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ என்ன நோக்கி பார் அப்படின்னு சொன்னாராம். இது அவரை நோக்கி என்ன செஞ்சிச்சான்? பார்த்துச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வெயிலில் என்ன செஞ்சிச்சு?
மேலே நோக்கி பார்த்துச்சுது. அது ஆவியாக என்ன செஞ்சிருச்சு தான், மேலே போயிடுச்சு தான். போய் அதுக்கப்புறம் மழை பெஞ்சு பனியாக அது உருகி வந்து அது அப்புறம் அநேகருக்கு ஃபோட்டோ எடுத்து அதை மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியமாக இருந்தது என்று பார்க்கிறோம். பாவம் சாக்கடை, அந்த சாக்கடையில் நம்ம கடந்தாலும் கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் புகழத்தக்க வகையில், கர்த்தர் விரும்பத்தக்க வகையில் ஒரு மனமாக உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் என்ன செய்தேன், பாவம் செய்தேன் என்று தாவீது என்ன செய்கிறான், ஒப்புக்கொண்டான் என்று பார்க்கிறோம். நாத்தான் என்ன செய்கிறான், ஒப்புக்கொள்ளுகிறான். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், நான் உன் பிள்ளை என்ன செய்வேன், சாக பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நீ என்ன செஞ்சிட்ட, தூஷித்திட்ட. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்ன துக்கப்படுத்தும்படியாக தூஷிக்கும்படியான காரியத்தை செய்ததுனால உனக்கு ஒரு தண்டனையை கொடுப்பேன் என்று உன்னுடைய பிள்ளை சாக பண்ணினார் என்று என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு காகம் என்ன செய்ததாம், இறைச்சியை கொண்டு சென்றதாம். அப்போ இறைச்சியை கொண்டு பறந்துக்கிட்டு இருக்கும் பொழுது மற்ற காகங்கள் மற்ற பறவைகள் எல்லாம் வந்து அந்த காகத்தை என்ன செஞ்சுச்சான், கொத்திக்கிட்டே இருந்துச்சுதான். அதுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசியில் ஒரு சூழ்நிலையில் கொத்துறது தாங்க முடியாமல், வலி தாங்க முடியாமல் வாயில் உள்ள இறைச்சி துண்டை கீழே போட்டுச்சு. அப்போ எல்லா பறவைகளும் என்ன செஞ்சு, இறைச்சி துண்டை நோக்கி போச்சு, காகத்தை என்ன செஞ்சிருச்சு தான், விட்டுருச்சு தான். அல்லேலூயா. பெரும்பாடுள்ள 18 வருஷம் பாடுபட்டதான ஸ்திரீ சாத்தானால் என்ன செஞ்சுருந்தாங்க, வேதனைப்பட்டிருந்தாங்க, அப்படி தானே, பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார், அந்த பாவச்சுமையை மன்னிக்கிறார். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. பாவத்தினால வியாதி, பாவத்தினால பிசாசுடைய பிடி, கடைசியில் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால பிசாசின் அடிமைத்தனம் மாறினது, பாவத்தின் அடிமைத்தனம் மாறினது, எல்லாம் லகுவானது, எல்லாம் சிறப்பானது. கடைசியில் என்ன செஞ்சாங்க, கர்த்தருடைய பிள்ளையாக, கர்த்தருக்கு அடிமையாக மாற்றப்பட்டார்கள் என்று என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்போ எல்லா அடிமைத்தனத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய பாவம். இப்போ இந்த 2 நாட்களிலே நம்முடைய பாவம் கொடுமையானது, கயிறு போன்றது, கட்டக்கூடியது, உளையான சேறு போன்றது, அது சிவப்பானது, இச்சிக்கப்படத்தக்கது. இந்த நாட்களிலே பாவத்தை விட்டு மனம் திரும்ப இந்த நாட்களிலே பிரயாசப்பட வேண்டும் என்று என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த நாட்களில் அடிமைத்தனம், மனுஷன் சுமூகமாக வாழணும், விடுதலையாக வாழணும் அப்படின்னு விரும்புவோம். அடுத்தது சரீரம் சுகத்தோடு கூட இருக்கணும், அப்போ சரீர அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு விரும்புவோம். அடுத்த ஒரு 3வது ஒரு காரியம் இருக்கு, சமய அடிமைத்தனம். இந்த நாட்களில் நிறைய சமய கலாச்சார அடிமைத்தனங்கள் என்ன செய்து இருக்கிறது, அப்படி தானே. நம்முடைய சமுதாயத்தில் என்ன செய்து இருக்குது, கிறிஸ்தவ சமுதாயத்திலும் நான் எப்படிப்பட்டவன், பவுலை சேர்ந்தவன், நான் அப்பொலோவை சேர்ந்தவன், நான் அவங்களை சேர்ந்தவன், நான் அந்த ஸ்தாபனத்தில் உள்ளவன், நான் இந்த ஸ்தாபனத்தில் உள்ளவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் அந்த ஊழியர்களுக்கும் பிரிவினை, நான் அப்போஸ்தலன், நான் சுவிசேஷகன், நான் மேய்ப்பன், நான் போதகன், இப்படியெல்லாம் ஒரு பிரிவினை. ஆனால் எப்படி பிரிவினை இருந்தாலும் கிறிஸ்து எப்படி இருக்கிறார், தலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மீதி எல்லாம் என்னது தான், அவயவங்கள் தான். கை காலை பார்த்து வேண்டான்னு சொல்ல முடியாது, கண்ணு மூக்கை பார்த்து வேண்டான்னு சொல்ல முடியாது. நமக்கு கையில் ஒரு அடிபட்டுருச்சுன்னா உடம்புல இருக்கிற சரீரம் முழுவதுமாக என்ன செய்யும், வேதனை உண்டாக்கும், ஒரு வருத்தத்தை உண்டாக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவை தலையாக பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவுடைய நோக்கம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுங்கிற நோக்கத்தை பார்த்தோம் என்றால் நமக்குள்ள எந்த பிரிவினையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வைத்து கொள்ள மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய தேசத்திலையும் எலெக்ஷன் இருக்காது, நம்முடைய திருச்சபைகளில் என்ன இருக்காது, எலெக்ஷனே என்ன செய்யாது, இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலை. யோசேப்பு வாலிபனாக இருந்தான், ஆனால் அந்த பாவ அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருந்தான். அந்த அந்த அந்நிய தேசத்திலே அவன் ராஜாக உயர்த்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். காரியம் என்ன என்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுதான் காரியம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும், கர்த்தருக்கு அடிமையாக இருக்கணும். பாவ பழக்க வழக்கங்களை விட்டு நாம் அந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருந்தோம் என்றால் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாகுவோம். இந்த கால சூழ்நிலையிலே கர்த்தருக்கு வருகைக்காக நம்ம என்ன செய்வோம், ஆயத்தமாகுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். எல்லாருடைய நோக்கமும் கர்த்தருடைய நோக்கமாக மாற்றப்படும் என்று பார்க்கிறோம். ஜெபிப்போமா? கண்களை மூடி. ஆண்டவரே, அடிமைத்தனத்திலிருந்து மறு உருவாக்கப்படுதல் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய அடிமைத்தனம் பாவம், பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையானோம் என்றால் சாபத்திலிருந்து விடுதலை ஆவோம், சமூக வாழ்விலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், சரீர அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், சமயத்திலிருந்து ஆண்டவரே இந்த வாழ்கிற சூழ்நிலைகளிலிருந்து அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்தும் நாங்கள் மாற்றப்படுவோம் என்று பார்க்கிறோமே. இந்த நாட்களிலே நாங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் என்று மேன்மை பாராட்ட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய நோக்கத்தையும் உம்முடைய சித்தத்தையும் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த லந்து நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த லந்து நாட்களிலே
எப்படியெல்லாம் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை சீர்தூக்கி பார்க்கிறவர், எங்களை உற்று விசாரிக்கிறவர், எங்களை உற்று நோக்குகிறவர். உம்முடைய விருப்பம் என்ன, உம்முடைய சிந்தை என்ன, எல்லாவற்றையும் அறிந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க எங்களை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை முறைமைகள், ஆண்டவரே எங்கள் துதியின் முறைமைகள் எல்லாம் அப்பா உமக்கு பிரியமானதாக மாறட்டும். ஆண்டவரே, நாங்கள் அழிந்து போகிற காலகட்டத்தில் வாழ்கிறோம். இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும் என்று பார்க்கிறோம். என்றென்றும் அழியாதது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, என்றென்றும் அழியாதது உம்முடைய வேத வசனங்கள் அப்பா. ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் கொடுக்க போகிறவர், பரலோக ராஜ்யத்தில் எங்களை சேர்த்து கொள்ளப் போகிறவர். பாவத்தின் கொடுமையை உணர்ந்தவர்களாக, இக்காலத்தை உணர்ந்தவர்களாக இருக்க, பிசாசின் தந்திரங்களை தெரிந்து அறிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க, இந்த உலகத்தின் மீது உள்ள ஆசைகள், உலகத்தின் மீது உள்ள இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே உமக்கு பின்பதாக நாங்கள் வழி நடக்க, அந்த நாட்களில் ஒரு ஆட்டை போல ஆண்டவரே வாய் திறவாதிருந்தீர், அமைதியாக சென்றீர், மௌனமாயிருந்தீரே, பேசாதிருந்தீரே. இந்த உலகத்தில் நாங்கள் அப்படியாக ஆண்டவரே உமக்கு பின்பதாக ஆண்டவரே உம்முடைய கரங்களை பிடித்து கொண்டு வழி நடக்கத்தக்கதான கிருபைகளை அப்பா எங்களுக்கு அருள் செய்யுங்க ராஜா. ஜலம் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணர்வில்லாதிருந்தாங்களே நோவாவின் காலத்திலே, நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே பணம் சேகரிப்பது, திராட்சை தோட்டங்களை உண்டாக்குவது இதுக்கு காலமா என்று எலிசா சொன்னது போல அப்படிப்பட்ட மனப்பக்குவங்கள் இந்த நாட்களில் தாங்க ராஜா. எங்களுக்கு தேவை என்னது என்பதை அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே, உங்களுடைய தேவையை சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிற தகப்பன் அநேகருக்கு உதவிக்கரம் நீட்டுகிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்யுங்க. பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே, எங்களை ஒரு விஷயத்தாழ்த்து வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே திருச்சபையின் பிள்ளைகள், எங்களை அடியனை குடும்பங்கள் எல்லாவற்றையும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும், அடிமைத்தனத்திலிருந்து மாற்றி போடும். எங்களை மாற்றி இருக்கிறீர் நம்புகிறோம். இன்னும் எங்களுடைய உள்ளங்களில் காணப்படுகிற அசுத்தங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. கழுவியறலும் சுத்திகரியும் அப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை நாம் படைக்கலாம். ஆராதனை கீதங்கள் 116வது பாடல். ஆராதனை கீதங்கள் 116வது பாடல். கீதங்களும் கீர்த்தனைகளும் 312வது பாடலை பாடுவோம். செய்ய
வானில் கூறி ஜெபித்து போற்றவே ஜெபித்து போற்றவே மிக சிறப்பாயிற்றவே ஈய மனதை மாற்ற தூய ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, படத்திருக்கிற காணிக்கைக்காக ஸ்தோத்திரம். காணிக்கை ஆசிர்வதிப்பீராக, அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, வருமானங்களை வர்த்திக்க பண்ணும் செய்கிற தொழிலை ஆசிர்வதியும். வீணான செலவுகளுக்கு குடும்பங்களை விலைக்கு தப்பிவித்து காத்துக்கொள்ளுங்க. எல்லா நோய் நொடிகளுக்கும் விலைக்கு தப்பிவித்து காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய சமாதானத்தை தாங்க ராஜா. அது மாத்திரல்ல, இந்த நாளிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்க வந்த ஒருவருக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசிர்வதிங்க, பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. இந்த வருஷத்தை ஆண்டவரே கொடுத்திருக்கிறவர் ஆண்டவரே இன்னும் கிருபையினால் ஏகவா ஈரேவாக, ஏகவா ரஃபாவாக, ஏகவா ஷம்மா இருந்த குடும்பங்களுக்கு நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்த யாவரையும் ஆசிர்வதிங்க. கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே நாங்கள் அடிமையாயிருந்தால் அதில் எல்லாம் ஆண்டவரே ஒரு மாறுதலை நீர் உண்டாக்குகிற தகப்பன் என்று ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் யோசித்து பார்க்க, கிறிஸ்துவே நீரே எல்லாவற்றையும் செய்கிறவர் என்று ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை தலையாக நாங்கள் நோக்கி பார்க்க, ஆண்டவரே எங்களுடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர். உம்முடைய இரத்தம் எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. வெண்பஞ்சை போல ஆண்டவரே பனியை போல மாற்ற வல்லது என்று உடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து நாங்கள் பரிசுத்தராக எங்களுக்கு உதவி செய்யும். காலத்தின் அருமையை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். காலத்தின் போக்குகளை உணர்ந்து கொண்டு நாங்கள் விழித்திருக்க ஆண்டவர் ஆயத்தமாயிருக்க ஆண்டவர் அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. உந்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் மிருத்தி தியானமுடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.